விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அபஸ்மார்க்கமே, என் முன்னே வா. மகாதேவா, தாம் எவ்வாறு இன்று மார்க்கத்தை மறந்தீர்கள்? அபஸ்மார்க்கமே, உன்னை அழிக்க வேண்டிய வேளை நெருங்கியது. அழிவா? எனக்கா? அதுவும் சரிதான். மிக்க நன்று. அப்பஸ்மார்க்கம் முன்னே தோன்றியதுமே தேவர்களின் தேவர் மகாதேவருக்கும் அப்பஸ்மார்க்கத்தை அழிப்பதென்பது சாத்தியமற்றது என்ற உணர்வு தோன்றியிருக்க வேண்டுமே. அப்பஸ்மார்க்கத்தை அழிப்பதென்பது நடவாத செயலாகும். மகாதேவா, மகாதேவா, புரிந்ததா தமக்கு? தாம் நினைவு மறக்கிறீர்கள். நான் ஆதிசக்தியின் இழந்த நினைவுகளால் அளவு கடந்த ஆற்றலை பெற்றிருக்கிறேன். வலிமையுள்ளவனானேன். தாயே, தந்தையார் அபஸ்மார்க்கத்தை கட்டுப்படுத்தி தம்மை காப்பார். இச்சங்கடத்திற்கு தீர்வு காண்பார். தற்சமயம் நான் எனது லட்சியத்தினை மிக மிக நெருங்கியும் விட்டேன். இனி விரைவில் தேவர்கள் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த சிருஷ்டியானது அப்பஸ்மார்க்கமான என்னை அடிபணிந்து வணங்கும் காலம் நெருங்கிவிட்டது. நினைவின்மை அஞ்ஞானத்தை வளர்க்கும் கருவியாகும். தேவர்கள் என்னும் பிறவிகளும் சிருஷ்டியில் இருந்ததை அனைவரும் நினைவு மறக்கும் காலம் தோன்றும். தேவர்கள் இதுவரை சிருஷ்டிக்காக செய்த நன்மைகள் எதுவாயிருந்தாலும் அவை அனைத்தும் விரைவில் மண்ணோடு மண்ணாகவிருக்கின்றன. மகாதேவா, அதனால் தாம் விஷத்தை அருந்தியது பலனின்றி வீணாக உள்ளது என்பதே வருத்தமான உண்மை.
நினைவுகளை விழுங்கும் இந்த அரக்கன் புதியவன் அல்லவே. எனினும் இது நாள் வரை அவன் ஈசனுக்கு தென்படவில்லை. இன்று அன்னை பார்வதிக்கு சங்கடம் வந்ததும் புறப்பட்டார் மகாதேவர் அபஸ்மார்க்கத்தை அழிப்பதற்கு. என்னை அவர் தன்னலவாதி என்கிறார். எப்படி? நீயே கூறு இந்திராணி. இச்செயல் ஈசனது தன்னலம் அல்லவா? தேவேந்திரனான தாம் இவ்வாறு கூறுவது தமக்கு சோபை அளிக்காது சுவாமி. மகாதேவர் குறித்து இத்தகைய எண்ணமா? எதை தன்னலம் என்கிறீர்களோ அதில் பெரும் தெய்வீகத்தன்மை ஒளிந்துள்ளது. அதனை தாம் புரிந்து கொள்ள முயலவும் இல்லை. அதனை அப்புறப்படுத்தாதீர்கள். அது மருந்தாகும். இந்த ரணமாற சிறிது காலமாகும். வலி சிறிதேனும் குறைந்ததா ஜலந்தரரே? அசுரவேந்தன் சிகிச்சை அறைக்கு வந்த பின்னர் அனைவரும் நோயாளிகளே. நான் எனது நோயாளிகளை அவர்கள் பெயரிட்டு அழைப்பதுதான் வழக்கம். உனது பரிச்சயம்? நான் எங்கு உள்ளேன்? சிந்தித்து பாருங்கள், பதிலும் தன்னால் கிட்டும். காலநேமியின் புதல்வி பிருந்தா. இது காலநேமியின் மாளிகையாக இருக்க வேண்டும். நீ என் பிராணனை பாதுகாத்தாய். நான் எனது கடமையைத்தான் செய்திருக்கிறேன். இருப்பினும் தமது பிராணனை பாதுகாப்பது அசுர குலத்தில் எவருக்கும் மிகவும் பெருமிதமான செயல் வேண்டே. வேந்தன் அல்ல, ஜலந்தரன். விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் என்னோடு யுத்தம் புரிந்து
தமது நேரத்தை வீணடிக்க வேண்டாம், அதுவும் இந்த சிருஷ்டிக்காக. ஏனெனில் தம்மாலோ என்னை அழிக்க இயலாது, என்னை பிடிப்பதும் அசாத்தியம். நான் பல வடிவங்கள் கொண்டவன், அடையாளம் ஏதும் அற்றவன். நான் ஒரு சிந்தனைக்கு இணையானவனே. ஒரு ஆன்மாவை போன்றவன். எனது இயல்பான ஸ்வரூபம் யாதென இதுநாள் வரை கண்டவரும் அறிந்தவரும் எவரும் இல்லை மகாதேவா. எவ்விதம் காரிருள் சூழும்போது அதனை பிடிப்பது அசாத்தியமோ அதுபோலத்தான் நானும் என்னையும் பிடிப்பது இயலாதது. இது ஒரு விசித்திரமான ரணம். அஸ்திரத்தை காட்டிலும் அதில் இருந்த நஞ்சின் தாக்கமே அதிகம். இருப்பினும் தேவலோகத்தின் இந்த நஞ்சை குறித்து ஐயமின்றி தெளிவுற அறிந்தவள் நான். இந்திரன் தீவிரமாக ஆலோசித்தே இந்த சூழ்ச்சியை அரங்கேற்றியுள்ளார். அவரது அனுமானத்தில் தவறேதும் இல்லை. இந்த காயம் மாறிய பின்பு இந்த சரீரத்திலிருந்து நஞ்சானது வெளியேற வாய்ப்பில்லாமல் போகும். நிரந்தரமாக அந்நஞ்சு தமது உதிரத்தோடு கலந்தால் அது மூர்ச்சையிலிருந்து தாம் தெளிவடைய என்றுமே அனுமதிக்காது. எனினும் தேவேந்திரருக்கு அசுரர்களின் மருத்துவ கலையின் மீது சற்று மதிப்பு இருந்திருக்க வேண்டும். சத்ருக்களின் சக்தியை உணராமல் அவர்களை குறித்து மதிப்பிடுவது மிகப்பெரிய தவறாகும், இல்லையா? இந்நஞ்சு உடலுக்குள் நிலைத்திருந்து பெரும் பாதிப்பை உண்டாக்கும். தமது அறிவுத்திறன் மற்றும் சிந்தனையிலும் பாதிப்பை ஏற்படுத்த வல்லது. அவ்விதம் தமக்கு உணர்வேதும் இல்லையா? தம்மால் தெளிவாக சிந்திக்க இயல்கிறதா? நினைவு மறப்பது போன்ற உணர்வேதும் இல்லையே?
உனக்கு பாதிப்பில்லையே. மன்னிக்க வேண்டுகிறேன். தம்மிடம் ஒன்று கூறவா? தம் குருதியில் கலந்த நஞ்சினை நான் நீக்கி விடுவேன். எனினும் தமது உள்ளத்தை நிரந்தரமாக பஸ்மமாக்கும் விஷமானது நீக்கப்பட வேண்டியது அவசியம். லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நோயாளிகள் அனைவருக்கும் தேவையான மருந்துகளை சேர்ப்பித்து விட்டேன். மிஞ்சியது அசுரவேந்தருக்கான மருந்து மட்டுமே. எடுத்து செல்லவா? வேண்டாம், விடு. இதனை நானே சேர்ப்பிக்கின்றேன். களிம்பு உலர்ந்து விட்டது. இதன் மீது மேலும் களிம்பு இடவா? இருக்கட்டும், விடு. நான் வேலையை நிறைவு செய்ய தனிமை தேவை.
பணிகிறேன் ஆச்சாரியரே. நீடூழி வாழ்க. சிகிச்சையின் பலன் புலப்படுகிறது. நான் பெரும் மூர்க்கத்தனம் செய்திருக்கிறேன். எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். எனினும் இந்த நிகழ்விற்கு பின்பும் பாதுகாப்பு குறித்து ஏதும் சிந்திக்கவில்லையே. சிந்தித்துப் பார். பதிவிரதையின் பக்தியே உனது தற்காப்பு கவசம். ஆகையால் யுத்தம் துவங்கும் முன்பு நீ மனம் புரிவது அவசியம். இல்லை ஆச்சாரியரே, எனது இந்த போராட்டத்தில் எவரையும் சங்கடத்தில் ஆட்ட விரும்பவில்லை. தனிமையே சிறந்தது. உனக்கு நான் ஆசானாவேன். உனக்கு நான் அறிவுரை வழங்கினால் அதற்கு பின்னணியில் நிச்சயம் ஒரு நோக்கம் இருக்கும். ஆகையால் முதலில் விவாகம், பின்பு யுத்தம். எனினும் நான் விவாகம் புரியும் அளவு என் மனம் எவரிடமும் லயிக்கவில்லையே. ஆகட்டும். நீ விவாகம் புரிய விரும்பாவிடில் உன்னை வற்புறுத்த மாட்டேன். விரைவில் குணமடைந்து வா. பிடியுங்களே. எந்த திசையில் இருந்து பிடிப்பீர்கள்? இங்கிருந்தா, அங்கிருந்தா? தம் அன்பு மனைவியை அவர்கள் இழந்த நினைவிலிருந்து காப்பாற்றி நினைவை மீட்டளியுங்கள் ஈசனே. என்ன தயக்கம்? கடினமாக உள்ளதா? என்ன செய்ய உத்தேசம்? வேண்டுமெனில் நான் ஒரு அறிவுரை கூறவா? சென்று விடுங்கள், செல்லுங்கள், இங்கிருந்து செல்லுங்கள். மறவுங்கள் நினைவை. நினைவை கடந்தவன் நான். எவருக்கு ஸ்திர வடிவமே இல்லையோ அவரை எவ்வாறு கட்டுப்படுத்துவீர்கள் மகாதேவா? எவ்வாறு அவரை தம்மால் அழிக்க இயலும் மகாதேவா? அத்துடன் தமது மனைவியையும் தாம் நினைவு மறவுங்கள். ஏனெனில் நான் அவர்களை நினைவுகளை மறந்திருக்கும் நிலையிலிருந்து மீள அனுமதிக்க மாட்டேன். இனி அவர்களுக்கு தாம் எவரென்ற நினைவே என்றும் திரும்பாது. தம்மோடு உள்ள பந்தமும் நினைவு வராது. அபஸ்மார்க்கமே, எது இல்லாதிருக்கிறதோ அதனை அழிப்பது அசாத்தியம் என்று எண்ணுகிறார். எனினும் ஆணவத்தால் உண்மை மறக்கிறார். இல்லாதிருப்பவையும் என்னுள்ளே அடக்கமானவைகளே. உத்தமம், மிக உத்தமம். இந்த க்ஷணத்திற்காகவே காத்திருந்தேன். இனி நம் அனைவருக்கும் விரைவில் ஈசனது தரிசனம் கிட்ட உள்ளது. நடராஜரது அவதாரத்தில் இல்லாதவை என்னுள் உரைகிறது. எது இல்லாமல் போகும் தன்மை அடைகிறதோ அதுவும் நானே. தற்காலத்தில் இல்லாத வருங்காலத்தின் நிகழ்வுகளும் என்னுள் அடக்கம். கடந்தது, நிகழ்வது, இனி நடக்கப் போவது என்னுள் ஐக்கியம். நிகழும் அனைத்தும் உற்பத்தியாகும் பிறப்பிடம் நான். காரிருள் பிரம்மாண்டமும் அச்சுறுத்தும் தன்மையும் கொண்டிருந்தாலும் சத்தியம் மற்றும் யோகம் என்னும் அக்னியிலிருந்து எழும் ஒளி அதனை அழிக்கிறது. அந்த யோகாக்னியானது எந்த அபஸ்மார்க்கத்தின் ஆற்றலாலும் அழியக்கூடியதல்ல.